பெரியார், பாபா சாஹேப் அம்பேத்கர் எல்லோரும் யாருக்காக உழைச்சாங்களோ, உழைக்கின்ற பொழுது அந்த மக்களே அவங்களை எதிர்த்தாங்க. அந்த மக்கள்கிட்ட போய் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசுகின்ற பொழுது, சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக பேசுகின்ற பொழுது ஒன்று ஃபிக்ஸாக இருக்கும்ல, அதுல நின்று அவர் யாருக்காக பேசினாரோ அந்த மக்களே அவர்களை எதிர்த்தார்கள். நாம அம்பேத்கர்ல பெரியார் இல்ல, ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு. இவனுக்கும் சேர்த்து இப்ப நம்ம பேச வேண்டிய கடமை இருக்கு. யாருக்கு சேர்த்து? இந்த அரசியல் புரிதலற்ற ஒரு தலைமுறை, எந்த அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு தலைமுறையை விஜய் உருவாக்கி வச்சிருக்கிறார்கள். அல்லது நம்ம எல்லாரும் சேர்ந்து, யார் வேணாலும் எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு. நாம எல்லாரும் சேர்ந்து இப்ப அவனுக்கு சேர்த்து உழைக்க வேண்டியிருக்குது, பேச வேண்டியது. நான் திருப்பி சொல்றேன், தேர்தல் அரசியல் நாங்க பேச விரும்பல. அது வரட்டும், அது விஜய்க்கு ஓட்டு போடுங்க, அதிமுக ஓட்டு போடுங்க, திமுக ஓட்டு போடுங்க, அது வேற, அதை விட்டுருங்க. ஆனால் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு 41. அதுல நான் மணியோட கருத்துல உடன்படுறேன். 41 பேர் செத்துருக்காங்க. உடனடியாக அத்தனை பேர் அதிமுக திமுக எல்லாரும் களத்துல போய் நின்னாங்கல்ல. சீமான் ஓடுறாரு, எல்லாரும் போறாங்கல்ல. திருமாவளவன் எல்லாரும் களத்துல நின்னாங்கல்ல. நீங்க களத்துக்கு போனா பிரச்சனை இருங்கிறீங்க, ரைட், அதெல்லாம் விட்டுருங்க சார். சென்னையில ஒரு எங்க ஒரு விவாதத்துல கலந்துக்கிட்டு ஒரு யூடியூப் பேட்டி, அதான் சொல்லிதான் சொன்னேன். உங்க கருத்து உடன்படுறேன்னு சொல்லித்தான் சொல்றேன். நான் உங்க கருத்து இதெல்லாம் எதையுமே செய்யாமலேயே தாவேகாவுக்கு அனுசரணையாக அதிமுக, பாஜக போன்ற பெரிய கட்சிகளையே பேச வைக்க முடிஞ்சிருச்சு. அவர் விஜயால பேச வைக்க ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் அவரால் பெற முடிஞ்சிருச்சு இல்ல. அந்த இடத்திலேயே அவருடைய அரசியல் பயணம் அடுத்த கட்டமா எதை நோக்கி நகரும்ங்கிறது தெரியுது. அந்த இடத்துல ஒரு வாதம் தான் ஐயா, ஒருத்தர் அந்த இடத்துல தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொண்டது போல, அந்த வார்த்தை தப்பா இருந்தா வேற ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்துக்கிடுங்க, எப்படி வேணா எடுத்துங்க. தனக்கு தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு தானே ஒரு பெரிய முற்றுப்புள்ளியை வைத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி என்ன ஸ்டாண்ட் எடுத்துக்கணும்? பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக. திமுக அதிமுக தாங்க தமிழ்நாடு அரசியல் களம். பக்குவம் இல்லாத விஜயினுடைய செயல்பாட்டால பாருங்க. நான் இதே இடத்துல 4 நாளைக்கு முன்னாடி நான் மீட்டிங் போட்டேன். இப்படி நடந்துச்சா? விஜய் அவர்களே பக்குவம் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருப்பார் என்று சொன்னால் திமுக எதிர்ப்புங்கிறது என்னவா? இப்ப நீங்க என்ன ஆயிட்டீங்க? உங்களுக்கு ஒரு பதட்டம். இப்ப பதட்டம் யாருக்கு இருக்கு தெரியுமா? பாஜக, திமுக இல்ல, ஸ்டாலினுக்கு இல்ல, பாஜகவிற்கும் அதிமுகவுக்கு ஒரு பதட்டம் இருக்கு. எப்படியாவது விஜயை தங்கள் அணியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் வெட்கமின்றி சொல்லுகிறார், சாரி அந்த வார்த்தைக்கு மன்னிக்கணும், ஒரே வார்த்தை, மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் சொல்றாரு, இதுல இருந்து தப்பிச்சுக்கணும்னா எப்படியாவது விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, பாஜக கூட்டணிக்கு வரணுங்கிறாரு. மிக வேகமாக அங்கிருந்து ஒரு குழு வருகிறது. அந்த குழு செய்தியாளர்களை சந்தித்து ஒரு ஒப்பீனியனை மேக் பண்ணுது. அதன் பிறகு விஜயினுடைய வீடியோ வருகிறது. மிக வேகமாக ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு செல்கிறார். பாஜகவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நம்புறதுக்கு நாங்க குழந்தைகள் இல்லை.